இயேசு கிறிஸ்து பல பிசாசுகளை துரத்தினார். ஆனால் சீசர்களால் ஒரு இடத்துல துரத்த முடியவில்லை. அப்பொழுது சீசர்கள் கேட்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்கள் அவிசுவாசம் தான். அல்லேலூயா. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எந்த வகையில் இந்த பிசாசுகள் துரத்த முடியாது என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். அல்லேலூயா. ஸோ அது இன்னும் அதிகமான விசுவாசத்தை கொடுக்கும். அது அங்கோட ஆண்டவருக்கு சொல்லி தருகிறார். ஸோ சீசர்கள் என்ன தெரியல அப்படின்னா, அந்த ஜெபம் தெரியல எப்படி பண்றதுன்னு. அப்போ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கேட்குறாங்க, எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லி தருகிறார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் அவரை சொல்ல வேண்டுமா. அல்லேலூயா. அதாவது நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே அவர் நம்ம அப்பா என்று கூப்பிட பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய பேரே பரிசுத்தர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவருடைய பேர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். புதிய ஏற்பாட்டில் அவர் பாவங்களை சுமத்திக்கிறதுனால அவருடைய பேர் இயேசு கிறிஸ்துவாக அங்கே கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவருடைய பேர் பரிசுத்தம், அவருடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. அங்க அவருடைய ராஜ்யம் தான், அங்க அவருடைய சித்தம் மட்டும் செய்யப்படும். இங்க நம்ம கையில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார், ஒரு சில சுய விருப்பங்களை கொடுத்திருக்கார், சுய சித்தத்தை செய்யக்கூடிய விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுகிறோம், நம்முடைய சித்தத்தை தாழ்த்தி விட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆனா உலக மனுஷங்க எல்லாரும் அப்படி இல்லை. அவங்க சித்தத்தை செய்யணும், அவங்க பிளான் படி செய்யணும் அப்படின்னு நினைச்சு, நன்மை செய்யணும்னு நினைச்சு நிறைய தீவினை தான் செய்யறாங்க. அல்லேலூயா. அதுதான் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுதில்ல, அதே போல எங்கேயும் எங்க லைஃப்லயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. அப்புறம் தீமை நின்று எங்களை ரசித்துக் கொள்ளுங்க, அனைத்திலும் எங்களுக்கான உணவை தாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நாங்க எங்க கடலாணிகளை மன்னிக்கிறது போல நாங்க எங்களை மன்னித்தரலுங்க என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் மன்னிச்சாதாங்க நம்மளையும் மன்னிங்க அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லுகிறோம். அல்லேலூயா. அந்த வார்த்தை பேசுறதுக்கு தைரியம் வேணும். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் மன்னிக்கிறோமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்போம். அல்லேலூயா. அது நம்ம இந்த ஜெபம் அனுதினமும் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் அனுதினமும் எங்களுக்கான உணவை தாரும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அனுதினமும் நமக்கான கிருபைகளை தருவார். அனுதினம் நம்ம எங்க போக வேண்டும் போகக்கூடாது எல்லாமே சொல்லி தருவார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல இது ஒரு மனப்பாடமா சொல்லப்படுகிற ஜெபம் அல்ல, இது அப்பா கூட பேசப்படுகிற ஒரு உண்மையான வார்த்தையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயம் தெரிந்து அப்பாவோட பேசுங்க, அவர் உங்க வார்த்தைகளுக்கு எல்லாம் பதில் கொடுப்பார், செவி கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.